குட்டியம்மா சமையல் சேனலின் பேச்சுலர் சீரியஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சுங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டு. ஆனால் இன்றைக்கும் நம்ம சேனலில் குறைஞ்சது ஒரு 3 பேராவது தினைக்கும் வீடியோ பார்க்குறாங்க. அவங்களுக்காகவாது மாதத்துக்கு ஒரு வீடியோ போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். காய்கறி வாங்கலான்னு மார்க்கெட்டுக்கு போனேன். அங்கே நம்ம மீன்கார அக்கா, தம்பி சீலா மீன் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வாங்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் எவ்வளோன்னு கேட்டேன். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 3000 ரூபா சொன்னாங்க. சரி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அதை நம்ம கட் பண்ணுற தம்பிகிட்ட கொடுத்து கட் பண்ண சொன்னேன். முதல்ல மீனில் இருக்க அந்த செதல்லாம் ஒரு ஆணி மாதிரி அந்த ப்ரஷ் இருந்துச்சு. ஆணி ப்ரஷ்ஷில் வந்து செதல்லாம் அருமையாக எடுத்தாப்புல. செதிலெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் வால் ரெக்கையெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஊரில் 3 விதமான கத்தி இருக்கும் மீன் வெட்டுறதுக்கு. இங்கே அப்படிலாம் இல்லை, ஒரே கத்தி தான். நம்ம ஊரில் அடிக்கடி சாணம் பிடிச்சிக்கிடுவாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. சும்மா 2 கத்தியை வச்சு இங்கிட்டு இழுத்துட்டு வெட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் மீன் பீஸ் போடும்போது சில சமயம் கொஞ்சம் குதறின மாதிரி இருக்கும். தம்பி அவர் வாட்டி பெரிய பெரிய பீஸாக போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் கொஞ்சம் சொன்னேன், அவ்வளோ பெரிய பீஸாக போடாதீங்க, கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட ஆரம்பித்தார். ஒரு வழியாக மீனை வெட்டி வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து கொடுத்து வீட்டுக்கார மட்டும் சுத்தம் பண்ண சொன்னேன். அவங்க மீனை சுத்தம் பண்ண சொன்னால் மீனுக்கு சோப் போட்டு குளிப்பாட்டுற மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ஏதாவது சொன்னோம்னா அப்புறம் நம்மளை சுத்தம் பண்ண சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக 7 கிலோ மீனையும் சுத்தம் பண்ணி தனித்தனியாக பிரித்து வச்சிட்டாங்க. குழம்புக்கு தனியாக, வறுவலுக்கு தனியாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆச்சி குழம்பு மசாலா, உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள்.
குழம்புக்கு தேவையான மீன் போக மிச்சத்தை பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம், மிளகு, பூண்டு, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறினதுக்கப்புறம் அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் தான் கரெக்டாக இருக்கும். பட் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா பட்டை மிளகாய் போட்டுக்கிட்டாச்சு. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள் அப்புறம் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் பச்சை வடை போனதுக்கப்புறம் அதில் புளி கரைசலாம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கொதிக்க வைக்கணும். நல்லா குழம்பு கொதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த மீனை குழம்புல உள்ளே போட்டுடலாம். மீன் போட்டதுலேருந்து கரெக்டாக ஒரு 7 to 10 நிமிஷத்தில் மீனை நல்லா வெந்துடும்.
இப்போது நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு மிளகும் மல்லித்தூளையும் போட்டோம்னா அவ்வளோதான், குழம்பு ரெடி.